சிவனை பார்க்க பேய் உருவம் எடுத்து தலைகீழாக நடந்த பெண் யார் தெரியுமா? அவர்தான் காரைக்காலில் புனிதவதி என்ற பெயரில் வாழ்ந்து வந்த மகா சிவபக்தை. ஒருமுறை கணவர் கொடுத்தனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியாருக்கு படைத்தார் புனிதவதி. கணவர் உணவருந்தும் போது மற்றொரு பழத்தை வைக்க அதன் சுவையில் மயங்கிய கணவர் 2வது பழத்தையும் கேட்டார். செய்வதறியாது ஈசனை வேண்ட அவர் கையில் ஒரு மாம்பழம் வந்து விழுந்தது. இந்த தெய்வீக சக்தியை கண்டு பயந்த அவர் கணவர், இவர் சாதாரண பெண் அல்ல, தெய்வம் என்று கருதி அவரை விட்டு பிரிந்து சென்றார். தனது கணவர் தன்னை விட்டு பிரிந்ததால் கணவருக்காக இருந்த இந்த அழகான உடல் இனி எனக்கு எதற்கு? ஈசனின் புகழை பாட எனக்கு பேயுருவம் வேண்டும் என்று ஈசனிடம் வேண்டி சதையற்ற எலும்புகள் மட்டுமே கொண்ட பேயுருவை வரமாக பெற்றார். அன்று முதல் அவர் காரைக்கால் அம்மையார் ஆனார். பிறகு பேயுருவம் பெற்ற அம்மையார் ஈசனின் கையிலை மலைக்கு செல்ல விரும்பினார். ஆனால் கையிலையை சிவஸ்வரூபமாக கருதிய அவர் மலையை காலால் மிதிப்பது பாவம் என்று கருதி தலைகீழாக கைகளால் நடந்து மலையேறினார். இதை கண்டு பார்வதி தேவி வியக்க, ஈசனோ வருகின்றவள் நம்மை பேணும் அம்மை என்று கூறி அம்மையாரை அம்மையே அன்போடு அழைத்தார். ஈசனே இவரை தாய்க்கு நிகராக அம்மையே என்று அழைத்ததால் இவர் அம்மையார் என்று போற்றப்படுகிறார். இறுதியில் ஈசனின் திருவடி நிழலில் என்றும் பாடிக்கொண்டிருக்கும் வரத்தை பெற்று திருவாலங்காட்டில் ஐக்கியமானார். இறைவனுக்கே தாயான இந்த பக்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்ய